திருவருகை காலம் முதல் வாரம் புதன்கிழமை. புனித பிரான்சிஸ் சவேரியார் அருள் பணியாளர், இந்தியாவின் பாதுகாவலர் பெருவிழா. இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்கள் யாரும் வித்தியாசமான செயலை செய்யவில்லை. மாறாக அவர்கள் செய்யும் செயலை வித்தியாசமாக செய்தார்கள். இது கடவுளின் மனிதரான பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கைக்கு நன்றாக பொருந்தும். தன்னிடம் உள்ள சிறந்ததை வழங்க எந்த இழப்பையும் ஆபத்தையும் எதிர்கொண்டு கடவுளின் ஆட்சியை போதிக்க உலகத்தின் எப்பகுதிக்கும் செல்ல தயாராக இருந்தார் புனித சவேரியார். ஆன்மாக்கள் மேல் அதீத தாகம் கொண்ட மனிதர் இவர். ஆன்மாக்களுக்காகவும் இயேசுவுக்காகவும் அவர் மேற்கொள்ள இருந்த நீண்ட நற்செய்தி பயணத்திற்கு முன் தன் குடும்பத்தாரிடம் நாம் ஒருவரை ஒருவர் விண்ணகத்தில் சந்திப்போம் என கூற துணிச்சலை தந்தது. தனது குரு இன்னாசியாரிடம் இன்னாசியார் தியானத்தை கற்றுக்கொண்ட பின் இன்னாசியார் சவேரியாரிடம் சொன்னது, நீ செல்லுமிடமெல்லாம் கிறிஸ்து என்ற நெருப்பை பற்றவை. சவேரியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. பிரான்சிஸ் சவேரியார் ஒரு கடவுளின் மனிதர். செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்த மனிதர். அவருடைய படிப்புக்கு ஏற்றவாறு பல உயர் பதவிகள் அவரை தேடி வந்தன. புனித இன்னாசியாரை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு உயர்குடிமகன் எப்படி வாழ வேண்டுமென்று ஆசைப்படுவோனோ அதே போல அவர் வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டார். ஆனால் இன்னாசியார் விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டி அவரிடம் சொன்ன இறைவார்த்தை அவரை மாற்றியது. மத்தேயு 16:26, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் வரும் பயன் என்ன? ஆய்வுக்கு உட்படாத வாழ்வு வாழ தகுதியற்ற வாழ்வு என்று தத்துவவியலாளர் சாக்ரட்டிஸ் சொன்னதும் இவருடைய காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தது. எனவே கடவுளின் மனிதராக இறையாட்சியை அறிவிக்க இந்தியா, ஜப்பான், சீனா போன்ற தொலைதூரங்களுக்கு சென்று மனத்தாழ்மையோடு பணி செய்தார். கடவுளின் அரசை பற்றி போதித்தார். 2. புனித பிரான்சிஸ் சவேரியார் திரு அவைக்கும் கிறிஸ்துவுக்கும் உரியவராக வாழ்ந்தார். தன்னுடைய பயிற்சியில் ஈடுபட்ட தன் சிறு குழும தோழர்களிடமும் கடவுளை மிக நெருக்கமாக அனுபவித்த சவேரியார் கிறிஸ்துவுக்காகவும் திரு அவைக்காகவும் எதையும் செய்ய தயாராக இருந்தார். தன் தனிப்பட்ட வசதிகளோ செல்வாக்கோ மற்றவைகளோ நற்செய்தியை அறிவிக்க அந்த பணியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எதுவும் தடையாக இல்லை. 46 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்த தனது குறுகிய வாழ்நாளில் 10 ஆண்டுகள் ஆசிய கண்டத்திலே தனது நற்செய்தி பணியை மேற்கொண்டார். அதிலே அவருடைய பயணமும் அடக்கம். கோவா கடற்கரையில் இறங்கிய அவர் மக்களின் வறுமையை பார்த்து வேதனை அடைந்தார். தானும் மக்களில் ஒருவனாக வறுமையை ஏற்றுக்கொண்டார். கடற்கரை ஓரங்களில் ஓய்வெடுத்தார். ரயில் நிலையத்தில் படுத்துறங்கினார். மற்றவர்களின் கழிவறைகளை சுத்தம் செய்தார் பணிவோடு. சவேரியாரின் கரத்தில் இருந்த சிலுவைதான் அவரின் விசுவாச பரப்புதலுக்கு உந்து சக்தியாக இருந்தது. ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரே அவருக்கு ஆசான் மற்றும் ஆறுதல். 3. பிரான்சிஸ் சவேரியார் மக்களின் மனிதர். இவருடைய இதயம் இந்த உலகத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காக இயங்கிய இதயம். இவர் உலகில் இருந்தார், ஆனால் உலகத்தை சாராத மனிதராக மனிதர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆசியாவில் இருந்த 3 பெரும் நாகரிகங்களை எதிர்கொண்டார்: இந்தியா, ஜப்பான், சீனா. சவேரியார் மிகவும் பிரசித்தி பெற்ற உயர்நிலை முதல் நிலை குடும்பத்திலிருந்து வந்தாலும் விளிம்போரத்தின் மனிதனாகவே வாழ்ந்தார்
இயேசுவுக்காக. இயேசுவைப் போல எருசலேமை தழுவாமல் எருசலேமிலிருந்து விளிம்போரத்தில் இருந்த பெத்லகேமை, அதுவும் பெத்லகேமில் இருந்த அந்த ஊரின் விளிம்போரத்தை தேர்ந்தெடுத்த இயேசுவைப் போல இவரும் விளிம்போரத்தையே தேர்ந்தெடுத்தார். விளிம்போரத்து மக்களைப் போல வாழ்ந்தார். சவேரியார் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தார். இயேசுவின் அனுபவமே அவருடைய வாழ்வின் சட்ட புத்தகமாக ஒளிர்ந்தது. எனவே கடவுளின் மனிதராக, திரு அவையின் கிறிஸ்துவுக்கு உரியவராக, மக்களின் மனிதராக வாழ்ந்த சவேரியாரிடம் நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய பரிந்துரையை நாடுவோம். ஆமீன்.